மேம், ஆம். வளர்ந்து வர கேட்டரர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே. ஆக்சுவலா அப்பா பார்த்தீங்கன்னா, தாத்தா, அப்பா 2 பேருமே குக்கு தான். அவலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலத்துல எங்க தாத்தாலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ரூ. 8 சம்பளத்துல முதல்ல வேலைக்கு போனதா எங்க தாத்தா என்கிட்ட சொல்லியிருக்கா. முதல்ல நான் எடுத்து பண்ண வேலை, அப்பா கூட இருந்து அடுத்து பண்ண வேலை பெரிய ஃபெயிலியர் தான். அத நான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா, நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு தான் ஹாசினிக்கு ஃபிட்ஸ் வந்ததா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ் அப்படின்னுவா. ஸோ நீங்க எந்த அளவுக்கு டெடிகேட்டடா நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்களோ, அது நிச்சயமா ஒரு நாள் உங்கள ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஸோ இன்னைக்கு இருக்கிற கேட்டரர்ஸ் நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு குவாலிட்டி. இன்னொன்னு நீங்க சொல்ற வார்த்தைய காப்பாத்தணும். இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேட்டரிங் இண்டஸ்ட்ரியில நம்ம என்ன சொல்றோமோ அத பண்ணி குடுக்கணும். ஏன்னா, மத்த எல்லா விஷயத்திலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதாகட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு ஒரு துணிமணி வாங்குறதாகட்டும், அதுல எல்லாமே இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த கேட்டரிங் தொழில்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ நெக்ஸ்ட் டே. இன்னைக்கு பண்ணியே ஆகணும். கல்யாணம் என்ன நடந்தாலும் அன்னைக்கு நடந்தே ஆகணும். நம்ம குடுத்த கமிட்மெண்ட் ரொம்ப தெளிவா இருக்கணும். இது நான் இத்தன நாளா கத்துண்ட விஷயம். அதே மாதிரி நீங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா, ரொம்ப கிளியரா இருங்க. நீங்க என்ன பண்றீங்க அதுலன்றது ரொம்ப கிளியரா, டிரான்ஸ்பரன்ட்டா முதல்ல நீங்க கஸ்டமருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணாலே, கண்டிப்பா உங்கள கஸ்டமர்ஸ் நம்புவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த சப் கான்ட்ராக்ட் குடுக்குறது அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டரிங்ல பரவலா நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாரி விஷயத்த நீங்க பண்ணவே கூடாது. நீங்க எடுத்து உங்களால பண்ண முடியும்னா, உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா மட்டும் தான் நீங்க எடுக்கணும். ஏன்னா, நம்ப இறங்கி வேல பண்றா மாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பா பண்ணுவாளான்னா, அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா, இன்னைக்கு கேட்டரிங் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நெறைய கேட்டரர்ஸ் பார்த்துட்டு இருக்கா. ஜென்ரலா ஒரு சர்விஸ்க்கு வந்தவா, ஒரு சப்ளைக்கு வந்தவா அண்ட் ஒரு 2 மாசம், 3 மாசம் அனுபவம் இருக்கவா கூட கேட்டரிங் ஆரம்பிக்கிறா. அது தப்பே கிடையாது. எல்லாருமே வளரணும். ஆனா, விஷயத்த ஃபுல்லா தெரிஞ்சுண்டு, சப்போஸ் அப்படி நீங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா, அத நீங்களே இறங்கி வேலை பார்க்கிறதா இருந்தா மட்டும், நீங்க அத ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, நீங்க எப்பவுமே சாய் ஹாசினி கேட்டரிங்க கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க என்ன ரீச் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அண்ட் வளர்ந்து வர கேட்டரிங்க்கு எல்லாருமே நான் சொல்றது ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம நெனச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நீங்க ஹார்ட் வொர்க் பண்ணுங்க. உடனே எதுவுமே சக்சஸ் கிடைச்சிராது. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு எனக்கு 21 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த 21 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால உங்ககிட்ட இவ்ளோ விஷயங்கள ஷேர் பண்ண முடியாது. இது எல்லாமே என்னோட லேர்னிங் தானே தவிர, நான் எதையுமே எழுதி வச்சு ஸ்கிரிப்டடா பேசுறதே கிடையாது. எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதே மாதிரி நீங்களும் நெறைய விஷயத்த கத்துண்டு ஒரு 10 வருஷம் நீங்க அதுக்காக ஹார்ட் வொர்க் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ.